கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கேக்கு தான் பார்க்க போறோங்க. பனானா கேக்கு. ரொம்ப பழுத்து கனிஞ்சு இருக்குங்க வீட்டுல பழம். அதனால பனானா கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2 பழம் எடுத்து வச்சிருக்கேன். பூம்பழம், எந்த பழம்னாலும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழங்க, எந்த பழம்னாலும் வாழைப்பழம். மைதா 250 கிராம், 1 கப்பு பால் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப்பு கோல்டு வின்னர், 1 கப்பு சர்க்கரை, 2 வாழைப்பழங்க. இது வந்து பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன், இது வந்து சால்ட் உப்புங்க ஒரு பிஞ்ச் அளவு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா எல்லாம் கலந்துக்கலாம். இது வந்து பட்டர் ஷீட் போட்டு ஆயில் போட்டு வச்சிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸுங்க ஒரு 2 டிராப் இருந்தால் கூட போதும். அதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சால்ட் உப்பு போட்டு நல்லா பெரிய அகலமான பாத்திரத்தில் சால்ட் உப்பு போட்டு மேலே ஸ்டாண்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். நம்ம இது ரெடி பண்ணுற வரைக்கும் அது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கரை மட்டும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை அரைச்சிட்டு வந்துட்டுங்க, நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம். இனி அடுத்தது கட் பண்ணி போட்டிருக்கேன் 2 பழங்க, பூம்பழம் அரைச்சிட்டு வந்துடலாம். மைதா மாவுங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ஜலிச்சிட்டேன். அடுத்தது ஆயில் சேர்த்துக்கலாம். பழம் சேர்த்துட்டு அப்புறமா பால் சேர்த்துக்கலாம். கலக்கிக்கலாங்க. கலக்கிட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி கலக்கிக்கலாம். பால் 1 கப்பு சேர்த்திருக்கோம். சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்படி கலக்கும் போது ஒரு பக்கம் தான் கலக்கணும். ஒன்னா லெஃப்ட் இல்லைன்னா ரைட், இந்த பக்கம் தான் கலக்கணும். ஒரே சைடு 4 பக்கம் கலக்கக்கூடாதுங்க. இப்படி எடுத்தோம்னா விழுனுங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது சேர்த்துனது அடுப்பில் வச்சிடணுங்க, அதனால தான் அது லாஸ்ட்டாக சேர்த்துறது. ஒரே ஒரு மிக்ஸி. 1 கப்பு பால் எடுத்து வச்சிருந்தேன், ஒரு 1/4 பால் மீதிங்க. சர்க்கரை பவுடர் சேர்த்தனோம்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. பவுடர் சேர்த்திட்டு அப்புறமா பால் ஊற்றிக்குங்க. எடுத்தது எல்லா பாலும் ஊற்றிடாதீங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பபிள்ஸ் இருக்கும், அதுக்காக சும்மா இப்படி பண்ணி விட்டாங்க, காற்று வெளியே வர்றதுக்காக. இங்கே ரெடியாக இருக்கு, உப்பு காஞ்ச ரெடியாக இருக்கு, எடுத்துட்டு வைக்கலாங்க. ரெடியாக இருக்கு. நான் அடுப்பை சிம் பண்ணிட்டு வைக்கிறேன். வச்சுட்டு கப்புன்னு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க. ஒன்று மூடி வச்சாச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கு. பார்க்கலாங்க ரெடி ஆயிடுச்சான்னு. 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தேன். 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தேங்க, வேகலை. இப்போ ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன், வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒட்டில் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கட் பண்ணி காட்டுறேங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கு. சூப்பராக வந்துருச்சுங்க. கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. பண்ணுறேங்க. கத்தி பாருங்க எவ்வளோ உள்ள போகுது. கேக்கு சாஃப்டா இருக்கு. சூப்பரா வந்திருக்குங்க கேக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.
சூப்பரா இருக்கு. பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.